மா என்னடா லவ் பண்ண பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொன்னியா, என்னாச்சு? மா அது பொண்ணு இல்லம்மா புள்ளைங்கோ. எனக்கும் புள்ள மாதிரி தானடா. உனக்கு எப்படிமா சொல்லி புரிய வைப்பேன்? அவ வெளியே தாம்மா நிக்கிறா, நீ எட்டி பார்த்ததா என்ட்ரி ஆகலாம், வந்து பாரு. எக்கோ யாரக்கா பார்க்க வந்துக்கிறோம்? டேய் என் மாமியாடா. குட்டகலிக்கு மாமியா டேராடா சாமியா நல்லா கிற குடும்பத்தாவ கெடுக்க பாக்குறா. நல்ல விதமாடா கூப்பிட்டேன், எதுக்கு நாக்க கட்சின்னு வருது அது? அம்மாவாடா. வணக்கம் கோந்தி. என் பேர் கோவிந்தி இல்லம்மா, கோதாவரி. யாரு இது? உன் புள்ள சம்சாரம் ஆக்கிறதுக்கு பொண்ணை கூட்டுவானா, ஏதோ சர்க்கஸ் காரியை கூட்டின்னு வந்திருக்கான். சாப்பிட்டியாமா? நாங்க ஜீரணம் விட்டோம் அங்கிள். ஜீரணம் ஆனா எல்லாரும் விடதாமா செய்வாங்க, அதுக்கு துண்டு வந்துட்டுக்குதுங்க, நீ விடு. அவன் யாருங்க பெசவத்துக்கு வந்த பசுமாடு மாதிரி நெளிஞ்சுனே இருக்கிறான். சாணி மிதிக்குதுடா, நிப்பாட்டுறா. உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணவே வேணாமாடா? இல்லையா பின்ன? அப்போ சிக்கன் கொடுக்காத சொன்னா உன்ன பேசிடி எங்க அப்பா கிட்ட. நான் மாம்சே உன் புள்ளிய கல்யாணம் பண்ணி குடுப்பியா மாட்டியா? நான் தான் கதை உண்டு. வீடு தேடி வந்து கேட்டீங்க புள்ளைங்க, குடுக்கலனா குடுப்பீங்க தொல்லைங்க. நானும் இவ்வளவுதான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன். ஏய் நீ உள்ளப்படா. தோ பார் மாமா, உன் பையனை கட்டி கொடுக்காம போ, அது உன் விருப்பம். இன்னும் தப்பா இப்படிலாம் நந்திச்சு நான் பேசின்னு இருக்கிறது வேற, உன்னை விட்டுருவேன் சூற. இப்படிலாம் பண்ணுவீங்கன்னா பிள்ளைங்களுக்கு புள்ளைய கொடுக்க பயமாகுது. ஐயோ மாமா, முறைச்சன்னு மூத்திரம் போயிடாதீங்க. நானும் என் முட்டை போண்டா தம்பியும் சின்ன வயசுல இருந்து மஜாவா சுத்துறோன்னு மென்டல் மாதிரி சுத்தி நின்றோம். உங்க பையன் தான் எங்களை மாத்திரன்னு என் லைஃப்ல வந்தா. என்னடா முட்டை போண்டா? இல்லையா பின்ன? ஆனா உங்க குடும்பத்துல இருந்து அவனை பிச்சு அவனை பிள்ளைங்களை ஆகணும்னு நாங்க நினைச்சது இல்ல. மனசு மறுனா கட்டி கொடுங்க.